வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், பிரான்சில் நடைபெறவிருக்கின்ற G7 தலைவர்களினுடைய உச்சி மாநாட்டிற்கு முன்பதாக கனேடிய பிரதமர் மாக்கானி G7 கூட்டமைப்பு நாடுகள் மற்றும் சீனாவினுடைய உயர் அதிகாரிகளுடன் உலகளாவிய ஒரு பொருளாதார சமநிலையின்மை குறித்து ஒரு முக்கிய காணொளி கலந்துரையாடலில் பங்கேற்றிருக்கின்றார். பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மைக்ரோன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவை முக்கிய விவாத பொருட்களாக அமைந்தது. உலக பொருளாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் தொழில்துறை மிதமிஞ்சிய உற்பத்தி திறனானது ஒரு முக்கிய விடயமாகவும், அதே போல போதிய முதலீடின்மை, அதிகப்படியான கடன் மற்றும் சர்வதேச ஒற்றுமை குறைவு ஆகியவற்றை சரி செய்வது குறித்து இதிலே விவாதிக்கப்பட்டது. மேலும் சர்வதேச நாணய நிதியம் அதாவது IMF வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி சீனாவினுடைய பங்களிப்பு இல்லாமல் உலக பொருளாதார சமநிலையின்மையை சரி செய்ய முடியாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு நாடுகள் எவ்வாறு திறம்பட பதிலளிக்க வேண்டும் என்றும் நிதி ஸ்திரத்தன்மை எவ்வாறு வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்தும் உலக தலைவர்களுடன் ஆலோசித்ததாக பிரதமர் மாக்கானி தனது சமூக ஊடக பக்கத்திலே தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கனடாவில் இருந்து அல்பர்டா மாகாணம் பிரிந்து செல்வது தொடர்பான பொது வாக்கெடுப்பு மனுவை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அல்பர்டா மாகாண அரசு எட்மண்டன் நீதிமன்றத்திலே மேன்முறையீடு செய்திருக்கின்றது. முன்னதாக நீதிமன்ற நீதிபதியான ஷைனா லியோனார்ட் இந்த மனு மாகாண சட்டத்தின் கீழ் செல்லாது என்றும் பூர்வக்குடி மக்களுடன் அரசு ஆலோசனை நடத்த தவறிவிட்டது என்றும் கூறி சுமார் 3,02,000 அல்பர்டா மக்கள் கையெழுத்திட மனுவை தள்ளுபடி செய்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த பிரீமியர் டேனியல் ஸ்மித் இந்த தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டு மேன்முறையீடு செய்துள்ளார். தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மேன்முறையீட்டு மனுவிலே நீதிமன்றம் 14 சட்ட பிழைகளை இழைத்துள்ளதாக அரசு வாதிட்டுள்ளது. அக்டோபர் 19 அன்று நடைபெறவுள்ள வாக்கெடுப்பிலே அல்பர்டா மக்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்ய முழு உரிமை உண்டு என நீதித்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஹெதர் ஜென்கின்ஸ் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் நஹித் ஜென்ஸ்கி மற்றும் பூர்வக்குடி தலைவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். இது மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் செயல் என்று அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். நோவா ஸ்கோஷியாவினுடைய ஆம்ஹெஸ்ட் பகுதியிலே பிறரை அவர்களின் அனுமதியின்றி இரகசியமாக நோட்டமிடுதல் அல்லது படம் பிடித்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள குடும்ப நல மருத்துவரான கீத் ஷாட் என்பவருடைய மருத்துவ உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 7ஆம் தேதி பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் மே 29 அன்று ஆம்ஹெஸ்ட் காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டார். கம்பலேன் பிராந்திய சுகாதார மையத்தின் பாலியேட்டிவ் கேர் பிரிவிலே பணியாற்றி வந்த இவரது உரிமத்தை பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நோவா ஸ்கோஷியா மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கல்லூரி தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்படாத நிலையில் அவர் ஜூலை 13ஆம் தேதி அன்று ஆம்ஹெஸ்ட் மாகாண நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். நோயாளிகளின் சிகிச்சையில் எந்தவித தொய்வும் ஏற்படாமல் இருக்க மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக நோவா ஸ்கோஷியா ஹெல்த் அமைப்பும் தெரிவித்திருக்கிறது. நோவா ஸ்கோஷியாவின் கம்பலேன் கவுண்டியிலே RCMP காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையிலே கொகைன் போதைப்பொருள், சட்டவிரோத புகையிலை மற்றும் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. நீதிமன்றத்தினால் குற்றவியல் அமைப்பாக அறிவிக்கப்பட்ட பாக்கஸ் மோட்டார் சைக்கிள் கிளப் எனப்படுகின்ற சட்டவிரோத கும்பலுடன் தொடர்புடைய சார்ல்ஸ் டேனியல் மார்டின் என்கின்ற 44 வயதான நபரும் அனா கேத்ரின் டிராஸ்க் எனப்படுகின்ற 45 வயதான நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சவுத்ஹாம்டன் மற்றும் ஸ்பிரிங்ஹில் பகுதியில் இவர்களது வீடு மற்றும் வணிக வளாகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கொகைன், லேபிள் ஒட்டப்படாத புகையிலை பாக்கெட்டுகள், 2 கை துப்பாக்கிகள், ஒரு ரைபிள் துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் ஒரு டொயோட்டா டென்ட்ரா ரக வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவர் மீதும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத கட்டுப்பாடு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டிம்மின்ஸ் மற்றும் கபுகாசிங் பகுதியிலே 14 காவல் அமைப்புகள் இணைந்து நடத்திய பிரமாண்டமான கூட்டு சோதனையிலே சுமார் $1,60,000 சந்தை மதிப்புள்ள போதைப் பொருட்கள் மற்றும் பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட இந்த உளவுத்துறை விசாரணையின் அடிப்படையில் மே 26 அன்று 4 வெவ்வேறு இடங்களில் அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில் 990 கிராம் கொகைன், 350 கிராம் ஆபத்தான ஃபென்டனைல், 230 கிராம் மெத் போதைப் பொருள் மற்றும் பல வகையான போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டது. மேலும் 2 கை துப்பாக்கிகள், தோட்டாக்கள், 11 செல்போன்கள் மற்றும் $2,795 பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக டொரண்டோ மற்றும் வடக்கு ஒன்டாரியோவைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது 38 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்திலே காவல்துறையினரின் சோதனையிலிருந்து தப்பி அதிவேகமாக சென்ற 28 வயதான பூர்வக்குடி பெண்ணொருவர் கார் விபத்தில் சிக்கி பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். நெடுஞ்சாலை 2 கடும் மன உளைச்சலுடன் ஒரு பெண் SUV ரக காரை ஓட்டிச் செல்வதாக கிடைத்த தகவலின் பேரில் சாக்வில் பிரிவு காவல்துறையினர் அவரை நிறுத்த முயன்றார்கள். ஆனால் அவர் நிறுத்தாமல் சென்றதை தொடர்ந்து கோடியாக் மற்றும் கலிடோனியா பிராந்திய காவல்துறையினர் டயர் காற்று இறக்கும் கருவியை பயன்படுத்தியும் காரை நிறுத்த முடியவில்லை. ஆபத்தை தவிர்க்க காவல்துறையினர் துரத்தாத நிலையிலும் சலிஸ்பரி அருகே அந்த SUV கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதி பலமுறை கவிழ்ந்தது. இதில் நிகோட்குக் பூர்வகுடி சமூகத்தைச் சேர்ந்த அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து தற்போது தீவிர தடயவியல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜோர்ஜியன்பே பகுதியில் இருக்கின்ற நெடுஞ்சாலை 400 நள்ளிரவில் ஏற்பட்ட ஒரு பயங்கர கார் விபத்திலே கார் ஒன்று முழுமையாக தீப்பற்றி எரிந்ததில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். குரூகட் பே சாலை அருகே நள்ளிரவு 3 மணியளவில் இந்த SUV ரக கார் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறை தலைவரான சாட் டோவல் விரைந்தார். விபத்தின் கோரத்தினால் நெடுஞ்சாலையின் இருபுறமும் காரின் பாகங்கள் சிதறி கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டு அவர்களின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து காரணமாக நெடுஞ்சாலை 400 பல மணி நேரம் இருபுறமும் மூடப்பட்டு கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. விபத்து குறித்து ஒன்றிய மாகாண காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகிறது. பிராட்போர்ட் அருகே நெடுஞ்சாலை 400க்கு தெற்காக ஒரு தெற்கு நோக்கிய பாதையிலே கவுண்டி ஸ்ட்ரீட் 88க்கு அருகிலே பல வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான காரணத்தினாலே போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி இருக்கின்றது. ஒன்றிய மாகாண காவல்துறையினுடைய விபத்து பிரிவானது விபத்து நடந்த பகுதியை உடனடியாக மூடி மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டிருக்கின்றது. விபத்தில் சிக்கியவர்களினுடைய காயங்களின் தீவிரம் குறித்தும் ஏனைய சேத விவரங்கள் குறித்தும் தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. அப்பகுதியில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் கடுமையான தாமதத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் காவல்துறை எச்சரித்திருக்கிறது. பேரி நகரிலே 11 வயது சிறுவனை கொடூரமாக கடித்து குதறிய காட்டு நாயொன்றை காவல்துறையினர் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த திங்கட்கிழமை காலை எசா ஸ்ட்ரீட் அருகே பள்ளிக்கு ஸ்கூட்டரில் சென்ற சிறுவனை இந்த நாய் தாக்கியது. அங்கிருந்த நபர் ஒருவர் பனி துடைப்பானால் அதாவது ஸ்னோ பிரஷ் ஒன்றினால் நாயை அடித்து சுமார் 10 நிமிடங்கள் நீடித்த போராட்டத்துக்கு பின்பு சிறுவனை காப்பாற்றினார். தொடர்ச்சியாக சில நாட்களாக அந்த நாய் தேடப்பட்டு வந்தது. இந்த நிலையிலே நள்ளிரவு 2:30 அளவிலே டிஃபன் ஸ்ட்ரீட் பகுதியிலே அந்த நாய் கண்டறியப்பட்டது. அதனை உயிருடன் பிடிக்க காவல்துறையினர் 15 நிமிடங்கள் முயன்ற போதும் அது மிகவும் ஆக்ரோஷமாக அதிகாரிகளை தாக்க முற்பட்டது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கியால் சுட்டதில் அந்த நாய் உயிரிழந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட சிறுவன் தற்போது மருத்துவமனையிலே சீரான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கார்டன் ரிவர் ஃபர்ஸ்ட் நேஷன் பகுதியிலே கஞ்சா இழுப்பதற்காக போங் எனப்படுகின்ற புகைப்பிடிக்கும் கருவி மூலம் கஞ்சா இழுத்த இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். அந்த சம்பவத்திலே மற்றொரு இளைஞர் கடுமையான வலிப்பு மற்றும் போதை பாதிப்புகளுடன் உயிரிழக்கும் அபாய நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். உள்ளூர் மருந்தகம் ஒன்றில் வாங்கப்பட்ட இந்த கஞ்சாவிலே வீரியமிக்க வேறு ஏதோ ஒரு ஆபத்தான போதைப் பொருள் கலக்கப்பட்டிருக்கலாம் என்று அனிசனாபேக் காவல்துறை எச்சரித்திருக்கிறது. போதைப் பொருள் பயன்படுத்துவோர் நெக்ஸலோன் மருந்தை கையில் வைத்திருக்குமாறும் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனடியாக 911 அழைக்குமாறும் காவல்துறை கோரிக்கை விடுத்திருக்கிறது. இத்துடன் இந்த நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.